ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சாம்ரியா சேனல். பிக் பாஸ் சீசன் 9 ரிவ்யூஸை நம்ம ஸ்க்ரீன்ஷாட்ஸோட போட்டுடலாம் அப்படின்னு ரொம்ப சிம்பிளாக நினச்சிட்டு இருந்தேன். பட் என்ன ஆயிடுச்சுன்னா, இன்னைக்கு காலையில் பார்த்தீங்கன்னா நம்ம சேனல் வந்து ரொம்ப ஸ்மால் சேனல் அப்படிங்கிறதுனால காப்பிரைட் ஸ்ட்ரைக் வந்துருச்சு. சேனலுக்கு வந்து ஃபர்ஸ்ட் டைமாக காப்பிரைட் ஸ்ட்ரைக் வந்திருக்கு. இது மூலமாக நான் வந்துட்டு இந்த ஸ்க்ரீன்ஷாட்ஸ்லாம் யூஸ் பண்ணேன்னா எனக்கு பிரச்சனையாக வாய்ப்பு இருக்குது. மேபி சேனலே வந்து டெர்மினேட் ஆக வாய்ப்பு இருக்குது. அதனால மோஸ்ட்லி நான் வந்து இந்த ஸ்க்ரீன்ஷாட்ஸ் எதுவும் யூஸ் பண்ணாமல் தான் பிக் பாஸ் ரிவ்யூ போடணும், விச் இஸ் அ வெரி டஃப் டாஸ்க். பட் ஸ்டில் எவ்வளோ தூரம் வந்து இதை என்டர்டெய்னிங்காக பண்ண முடியும் அப்படிங்கிறத நான் பார்க்குறேன். இது எனக்கே வந்து பெரிய சேலஞ்சிங்காக தான் இருக்க போகுது. இது வரைக்கும் இந்த விஷயத்துக்காக பிக் பாஸ் வீட்டுக்குள்ள சண்டையே நடந்ததில்ல. ஆனா அப்படிப்பட்ட ஒரு விஷயத்துக்காக சண்டை நடந்திருக்கு. அது என்னன்னு பாத்தீங்கன்னா, கொரட்டை. யாரு அதிகமா கொரட்டை விட்டது அப்படின்னு சொல்லிட்டு திவாகருக்கும் பிரவீன்க்கும் இடையே ஒரு பெரிய வாக்குவாதமே நடந்தது. எபிசோட் ஸ்டார்டிங்லேயே பாத்தீங்கன்னா, டே 1 நைட்டை தான் காட்டுறாங்க. பிரவீன் போயிட்டு திவாகர் கிட்ட, நீங்க எப்படி வந்து நீங்க ஒரு பிசியோதெரபிஸ்ட் தானே, நீங்க எப்படி டாக்டர்னு சொல்லிக்கலாம் அப்படின்னு ஒரு கேள்வி எழுப்புறாரு. பை லாவே வந்து பிசியோதெரபிஸ்டும் டாக்டர்னு போட்டுக்கலாம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு. இருந்தாலும் வந்து அது ஒரு பிரச்சனையா கிரியேட் பண்ணி பிரவீன் வந்து, நீங்க பிசியோதெரபிஸ்ட் தானே, நீங்க எப்படி உங்களை டாக்டர்னு சொல்லிக்கலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு கேள்வி எழுப்பி உள்ள வந்து சண்டை கிரியேட் ஆகுது. வந்து திவாகருக்கு வந்து ஒரு கோவத்தை உண்டு பண்ணுது. அவர் அதுக்கு பதில் கொடுத்தாலும் திரும்ப பிரவீன் வந்து, இல்ல நீங்க உங்களை டாக்டர்னு சொல்லிக்க கூடாதுங்கிற மாதிரியான ஒரு விஷயத்தை சொல்லிட்டு இருக்காரு. சோ இதன் நடுவுல கெமி உள்ள வந்து எல்லாரும் சண்டை போடுறாங்களே, நம்மளும் எதனா கண்டென்ட் கிரியேட் பண்ணுவோம்னு சொல்லிட்டு கெமி உள்ள வராங்க. திவாகர் கிட்ட கேக்குறாங்க, நான் அதெல்லாம் நம்ப மாட்டேன், நான் என் கையில போன் இல்லாம நான் எதுவுமே சர்ச் பண்ணாம நான் பாட்டுக்கு நம்ப மாட்டேன், நீங்க சொல்றது வந்து பிளைண்டா நம்ப முடியாது அப்படின்னா, அதுக்கு திவாகரும் வந்து, சரி நம்பலன்னா பரவாயில்லமா, டாக்டர்ஸ்க்குனே வந்துட்டு சில டேர்ம்ஸ் எல்லாம் இருக்கு, அந்த விஷயங்கள்லாம் உனக்கு புரியாது அப்படின்னு சொல்லிட்டாரு. அவ்வளவுதான் கெமி. புரியாதுன்னு நீங்க எப்படி என்ன சொல்லலாம் அப்படின்ட்டு அதையே வந்து ஒரு சண்டையா கிரியேட் பண்றாங்க. இங்க கெமியோட கேரக்டர் எப்படி இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு வார்த்தைக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்க மாதிரி இருக்கு. ஒரு வார்த்தை கிடைச்சதுன்னா அங்க இருந்து வந்து அதை சண்டையாக்கி அதை ஒரு பெரிய பிரச்சனையாக்கி கண்டென்ட் கிரியேட் பண்ற மாதிரி தான் இருக்கு. அதே மாதிரி தான் பிரவீனும் பாத்தீங்கன்னா தேவையில்லாத விஷயங்களை கிரியேட் பண்ணி சண்டை போடுற மாதிரி தான் இருக்கு. சோ பிக் பாஸ் வீட்டுக்குள்ள இதெல்லாம் பண்ணி தானே ஆகணும். அடுத்து பிரவீன் காந்தி இவர் என்ன பண்றாரு, எந்த இடத்துல என்ன பேசணும்ன்றத வந்து யோசிச்சு பேசணும். அவர் வந்து ஒரு நேஷனல் டெலிவிஷன்ல வந்திருக்காரு, இத்தனை கேமரா முன்னாடி இருக்காரு அப்படிங்கறத மறந்துட்டு அவர் என்ன வார்த்தை சொல்றாருன்னா, பெண்கள்னாலே வந்து பொறாமை, பேராசை அப்படின்ற மாதிரி ஒரு ஜெனரல் டேர்ம் பெண்களை பத்தி விட்டுறாங்க. இது வந்து பெரிய கான்ட்ரோவர்சி ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. சோ அங்க வந்து அந்த கூட்டத்தில் நின்றுட்டு இருந்தது வந்து நந்தினி. அவங்க உடனே சும்மா விடுவாங்களா, நீங்க எப்படி வந்து பெண்களை அப்படி வந்து பொதுவா சொல்லிட முடியும், அது எப்படி நீங்க சொல்லலாம்ட்டு அவங்க சண்டைக்கு போறாங்க. உடனே அப்படியே பல்ட்டி அடிச்சு பிரவீன் காந்தி என்ன சொல்றாருன்னா, இல்லம்மா நான் அப்படி சொல்லல, பெண்கள் தான் வந்து ஆண்களை வழி நடத்திட்டு போற ஒரு சக்தி அப்படின்ற மாதிரி பெருமையா பேசுறாரு. சோ அந்த இடத்துல நந்தினியும் கொஞ்சம் கூல் ஆயிடுறாங்க. சோ இதுல இருந்து வந்து பிரவீன் காந்தி என்ன மாதிரியான பர்சன், என்ன மாதிரியான ஐடியாலஜி இருக்கிற பர்சன் வந்து நம்மளுக்கு புரியல. இந்த சீசன்லயே வந்து முக்கியமான ஒரு சண்டை, அது என்னன்னு பாத்தீங்கன்னா, யாரும் அதிகமா கொரட்டை விட்டது அப்படின்ட்டு. இந்த சண்டை எந்த ரெண்டு பேருக்கு நடுவில் நடக்குதுன்னா, திவாகர் அண்ட் பிரவீன், இவங்க ரெண்டு பேருக்கு நடுவில் இந்த சண்டை நடக்குது. அதுலயும் வந்துட்டு குறிப்பா எது பத்தின சண்டைனா, யார் அதிகமா கொரட்டை விட்டா, இதுல வந்து யார் முதல்ல கொரட்டைய ஆரம்பிச்சா அப்படிங்கறத வச்சு இவங்க ரெண்டு பேருக்குள்ள சண்டை நடக்குது. ஏன்னா வந்து பிரவீன் வந்துட்டு திவாகரை பார்த்து சொல்லிட்டாரு, நீங்க ரொம்ப கொரட்டை விடுறீங்க, நைட்ல தூங்க முடியலன்னு சொல்லிட்டு. உடனே அதுக்கு திரும்பி படுத்து தூங்கிட்டாப்ல திவாகர். இருந்தாலும் அதுக்கப்புறம் எழுந்து வந்து இந்த சண்டையை கிரியேட் பண்றாங்க. இதுல திவாகர் கேக்குறாரு, நீங்களே அதிகமா கொரட்டை விடுறீங்க, நீங்க வந்து என்னோட கொரட்டையை பத்தி பேசுறீங்களா அப்படின்னு கேட்கவும், பிரவீன் வந்து நான் கொரட்டை விடுறேனா அப்படின்னு திரும்ப கேட்கவும், சோ இது வந்து ஒரு பெரிய சண்டை ஆகுது. இதுல வந்து யார் முதல்ல கொரட்டை விட்டா, நீ தானே முதல்ல கொரட்டை விட்ட, நான் தானே முதல்ல கொரட்டை விட்டேன், இப்படி ஒரு சண்டை வேற. சோ இந்த மாதிரியான ஒரு சண்டையை நம்ம பிக் பாஸ் சீசன்லயே பார்த்தது கிடையாது, இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். சோ இந்த சண்டை நடுவுல திவாகர் ஒரு வார்த்தையை சொல்றாரு, எல்லாருக்கும் முன்னாடி தான் சொல்றாரு, பிசியோதெரபிஸ்ட பத்தி அத்தனை கேள்வி கேட்கறாப்ல பிரவீன், எத்தனை தடவை சொன்னாலும் திரும்ப என்ன வந்து எக்ஸ்பிளைன் பண்ண வச்சு சொல்ல வைக்கிறாரு. அது ஒரு மாதிரி கடுப்பா ஆகுது. உடனே கெமி வந்து ஏதோ பேச வராங்க, அதுக்கு உடனே நீ சும்மாருமா அப்படின்னு ஒரு வார்த்தையை சொல்லிட்டாரு. அவ்வளவுதான், கெமி சும்மாருமான்னு ஒரு வார்த்தை சொல்லிட்டாருல, இந்த வார்த்தையை வச்சு நான் சண்டை பிடிக்கிறேன்னு போயிட்டு, நீங்க எப்படி என்ன பார்த்து சும்மாருமான்னு சொல்லலாம், நான் இங்க பேசுவேன், நான் என்னனாலும் பேசுவேன் அப்படின்னு அவங்க வந்து சண்டைக்கு போறாங்க. அதால ஒரு வேக்கப் சாங்குங்க. அந்த வேக்கப் சாங்கை பார்க்கும்போது இந்த கமலஹாசன் சொல்லுவாரு பாத்தீங்களா, தெரியாதவன் பார்த்தா கையில சாவி கொடுத்துருவான்னு சொல்லுவாருல்ல, அந்த மாதிரி தான் இருந்தது அந்த டான்ஸ். ஆனா அந்த டான்ஸ் எல்லாம் வந்து கண்கொள்ளா காட்சின்னு தான் சொல்லணும். அடுத்த பிக் பாஸ் எல்லாரையும் கூப்பிட்டு வச்சு ஃபர்ஸ்ட் டே எப்படி போச்சு உங்களுக்குலாம் அப்படின்னு கேட்க, ஆளாளுக்கு ஒரு பக்கம் தன்னோட கருத்தை சொல்றாங்க. வாழ்க்கையே என்னன்னு நான் இங்கதான் புரிஞ்சுக்கிட்டேன், தண்ணி எவ்வளவு அவசியம் நான் இங்கதான் தெரிஞ்சுக்கிட்டேன், வாழ்க்கைனா என்னன்னு எனக்கு இப்போதான் புரியுது அப்படின்னு ஆஹா ஓஹோன்னு வந்துட்டு பயங்கரமா கூவுறாங்க. அதுவும் பிக் பாஸ் ஆரம்பிச்சு ஒரே நாள்ல. அதுலயும் குறிப்பா திவாகர் என்ன சொல்றாருன்னா, லக்ஸரியான லைஃபே நான் வெளியில வாழ்ந்துட்டு வந்துட்டேன் பாத்தீங்களா, இங்க வந்து இந்த கட்டுப்பாட்டுக்குள்ள வாழ்றதுன்றது வந்து எனக்கு கொஞ்சம் வித்தியாசமா தான் இருக்கு அப்படின்னு ஒரு வார்த்தையை சொல்றாரு. உடனே பிக் பாஸ் கேட்கிறாரு, வீடெல்லாம் நல்லா தானே இருக்கு, என்ன தண்ணி மட்டும் தானே பிரச்சனை அப்படின்னு கேட்கிறாரு. ஆமா ஆமான்னு எல்லாரும் சொல்றாங்க. உடனே அதுக்கு பிக் பாஸ் வந்து, சரி நான் இதுக்கு ஒரு தீர்வு சொல்றேன், தண்ணி அளவா செலவிடுறதுக்கு நான் ஒரு 2 பேரை நியமிக்கிறேன். அது வந்து கமருதன் அப்புறம் சபரி. இவங்க 2 பேரும் வந்து, கமருதன் வந்து டீலக்ஸ் ஹவுஸ்ல இருந்தோம், இவர் பாத்தீங்கன்னா சபரி பாத்தீங்கன்னா அந்த நார்மல் ஹவுஸ்மேட்ஸ் அவங்க டீம்ல இருந்தும் வந்து எடுக்கிறாங்க 2 பேரை. சோ கமருதன் தான் வந்து இந்த தண்ணிக்கான முடிவுகள் எல்லாமே எடுப்பாராம். சபரி வந்து கூட வந்து அசிஸ்டன்ட் மாதிரி இவருக்கு வந்து ஆலோசனைகள் சொல்லுவாரு அந்த மாதிரி. சோ இவங்க 2 பேர் தான் சேர்ந்து அந்த தண்ணி விஷயங்களை பாத்துப்பாங்க அப்படின்ற மாதிரி ஒரு டெசிஷன் எடுக்கப்படுது. பாஸ் வந்து ஒரு டாஸ்க் தராரு. அந்த தண்ணி வரும்போது ஒரு சவுண்ட் கேட்கும். அந்த சவுண்ட் கேட்கும் போது நீங்க போயிட்டு எந்த டேப்ல இருந்து தண்ணி வருதுன்னு பார்த்து கரெக்டா அந்த டேப் கீழ அந்த டேங்கை கொண்டு போய் வைக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. சோ எங்க இருந்தாலும் தண்ணி வரும், நீங்க எங்க இருந்து வரும் நீங்க எக்ஸ்பெக்டே பண்ண முடியாது. ஆனா அந்த சவுண்ட் நின்ன உடனே தண்ணியும் ஸ்டாப் ஆயிடும் அப்படின்ற மாதிரி ஒரு டாஸ்க் கொடுக்குறாரு.
பார்த்து பண்ணுங்க. ஏன்னா வந்து தண்ணி விஷயத்துல விளையாடாதீங்க. ஏன்னா தண்ணி வந்து ரொம்ப முக்கியம் இல்லையா? அப்படின்ற மாரி ஒரு எச்சரிக்கையும் குடுக்குறாரு பிக் பாஸ். அப்படியே கஷ்டப்பட்டு பிடிக்கிற அந்த தண்ணிய வந்து சேவ் பண்றது, பிடிக்கிறது, டிஸ்ட்ரிபியூட் பண்றது எல்லா விஷயமும் வந்து இந்த கமருதீன் அண்ட் சபரி இவங்க 2 பேர் தான் பண்ணுவாங்க. சோ இந்த தண்ணிக்கான முழு பொறுப்பும் வந்து அவங்களே சார்ந்திருக்கு அப்படிங்கிற மாரி பிக் பாஸ் சொல்லிடுறாரு. அது இல்லாம ஒரு சேரும் கொடுக்கப்படும். சோ நீங்க சேர் போட்டு டேங்க் பக்கத்துலயே உட்கார்ந்து பாத்துக்கோங்கப்பா அப்படின்ற மாரி பிக் பாஸ் சொல்லிட்டாரு. அதே மாரி கார்டன் ஏரியா போயிட்டாங்க. டாஸ்க்கும் ஸ்டார்ட் ஆயிருச்சு. ரெட் லைட் எரியுது. சபரி பார்த்துட்டு டேங்க வந்து மூவ் பண்ணி கரெக்ட்டா தண்ணி வர இடத்துல வச்சிடுறாப்ல. இது நடுவுல எல்லாருமே வந்து அந்த கார்டன் ஏரியால தெரியுறாங்க. ஆனா ஒரு 2 பேர் மட்டும் மிஸ்ஸிங். அவங்க யாருன்னு பாத்தீங்கன்னா டாக்டர் திவாகர் அண்ட் கலையரசன். இவங்க 2 பேரும் பாத்தீங்கன்னா பாத்ரூம்ல வந்து திவாகர் அவரோட ஆக்டிங் ஸ்கில்ஸ வெளியில காட்ட அதுக்கு வந்து மைக் புடிச்சிட்டு இருக்காரு கலை. சோ இவங்க 2 பேரும் வந்து அங்க ஒரு ஃபன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. மிச்சவங்க எல்லாம் வந்து இந்த கார்டன் ஏரியால இருக்காங்க. தண்ணி பிடிக்கிற டாஸ்க். அண்ட் இந்த டைரக்டரான பிரவீன் காந்தி என்ன பண்றாருன்னா, இன்னொரு வார்த்தையும் வந்து இங்க விடுறாரு. பெண்கள்லாம் வந்துட்டு இந்த தண்ணி டேங்க இழுக்க வேணாம். ஏன்னா அவங்களுக்குலாம் வந்து ஸ்ட்ரெngth பத்தாது. அதனால ஆண்கள் பாத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லவும், அங்கேயும் ஒரு சலசலப்பு உண்டாகுது. அது எப்படி நீங்க சொல்லலாம்? வாங்க நாங்களும் பண்ணுவோம். அது நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணலாம். யார் இழுக்கணும் அப்படிங்கறத வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி பேசி அதுலயும் வந்து ஒரு சின்ன சண்டை ஆரம்பிச்சு அது ஒரு டிஸ்கஷன்ல போய் முடியுது. பிக் பாஸ் சொல்லிட்டாரு, இந்த டேங்க்ல வர தண்ணி நீங்க குடிக்க யூஸ் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டோர் ரூம்ல ஒரு 3 பாட்டில் தண்ணி அமிச்சாரு. ஸ்டோர் ரூம்ல இருந்து ஒரு சவுண்ட் கேட்குமா, அந்த சவுண்ட் கேட்கும் பொழுது ஓடி போய் எடுத்துடணும். இல்லைன்னா ஒவ்வொரு நிமிஷத்துக்கும் ஒவ்வொரு பாட்டிலா வந்து கம்மி ஆகும். சோ வந்து அந்த டக் டக் டக்குங்கிற சவுண்டுக்கு வந்துட்டு உங்க காதை வந்து டியூன் பண்ணி வைங்க. எந்த நேரம்னாலும் அந்த சத்தம் வரும் அப்படிங்கிற மாதிரி பிக் பாஸ் சொல்றாரு. சோ நாங்க இன்னொரு ஒரு சேரும் அனுப்புவோம். அதை வந்து நீங்க ஸ்டோர் ரூம் பக்கத்துல போட்டு உட்காந்துக்கோங்கப்பா அப்படிங்கிற மாதிரி பிக் பாஸ் சொல்லிட்டாரு. சோ இப்போ வந்துட்டு எல்லா இடத்துக்கும் ஒரு சேர் தராங்க. எல்லா இடத்துக்கும் ஒரு ஆளை வந்து நியமிக்கிறாங்க. சோ தண்ணிக்காக வந்துட்டு அந்த வீட்ல வந்து ஒரு பக்கம் சேர் போட்டு உட்கார்ந்து தண்ணிக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. சோ இந்த பிரவீன் ஜெயதேவ் என்ன பண்றாரு, சபரி அண்ட் கமருதீன் கிட்ட போயிட்டு பெருமலன் திவாகரை பத்தி புலம்பிக்கிட்டு இருக்காரு. நேரம் வந்து மனுஷனே இல்ல அப்படின்ற மாதிரி ஒரு வார்த்தை விட்டுறாரு. அப்ப சபரி சொல்றாரு, பார்த்து வார்த்தைகளை விடு. ஏன்னா வந்துட்டு நம்ம இந்த மாதிரி ஒரு ப்ரோக்ராம்ல இருக்கும், நம்ம சுத்தி கேமரா இருக்கு. சோ நீ பேசுற வார்த்தைகளை பார்த்து விடு. மனுஷனே இல்ல அப்படின்னு சொல்ற வார்த்தை வந்து உனக்கே வந்து பேக் ஃபயர் ஆக வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்றாரு. சோ சபரியை பொறுத்த வரைக்கும் எப்படிப்பட்ட ஆள்னா, நல்லா அப்சர்வ் பண்றாரு. பெருசா வந்து வார்த்தைகளை விட மாட்டேங்கிறாரு. பார்த்து தான் பேசுறாரு. நல்லா ஹோம்வொர்க் பண்ணிட்டு வந்திருக்காரு அப்படின்றது நல்லாவே தெரியுது. சோ ஒரு பக்கம் கர்ணன் சாங் வந்து கானா வினோத் இவங்க எல்லாம் சேர்ந்து கேமரா முன்னாடி பாடிட்டு இருக்காங்க. நம்ம வாட்டர்மெலன் திவாகர் என்ன பண்றாரு, அவரோட யூசுவலான அந்த ஆக்டிங் ஸ்கில்ஸை வந்து அங்கேயும் வந்து காமிச்சிட்டு இருக்காரு. அவர் கர்ணன் ஆக்ஷன் பண்ணுவார் இல்லையா, அந்த ஆக்ஷன் வந்து அங்கேயும் பண்ணிக்கிட்டு இருக்காரு. விஜய் சேதுபதி அவர்கள் உள்ள போய் இதே பண்ணிட்டு இருக்காதீங்கன்னு சொன்னாரு. ஆனா அதே 3 ஆக்டிங்கா நம்மளுக்கு ரிப்பீட் மோட்ல காமிச்சிக்கிட்டே இருக்கிறாரு திவாகர் அவர்கள். புதுசா பண்ணாலாவது நல்லா இருக்கும். சரி ஃபைன். பார்த்து வினோத் வந்து ஒரு கமெண்டோ விடுறாரு, சிவாஜி கணேசன்லாம் இந்த ஆக்டிங்க பார்த்தா அவ்வளவுதான் செத்தே போயிருவாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு வார்த்தையை சொன்னாரு. ஆனா அந்த வார்த்தை வந்து திவாகர் காதுல விழல போல, விழுந்திருந்தா ஒரு பெரிய சண்டையா இருக்கும். சோ அங்க ஒரு பெரிய சண்டை தவிர்க்கப்பட்டது. அடுத்து பாத்தீங்கன்னா கேமி, பிரவீன், ஜெயதேவ் இவங்க எல்லாம் உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. எனக்கு வந்த நாள்ல இருந்தே வந்து ரொம்ப பிரச்சனையா இருக்குப்பா அப்படின்னு சொல்லிட்டு, ஆக்சுவலா வந்து இவங்களுக்கு பிரச்சனை வந்து யாருமே தரல, இவங்களா வந்து கிரியேட் பண்ண பிரச்சனைகள் தான். ஒரு இடத்துலயும் பிரவீன் பாத்தீங்கன்னா கொரட்டைக்காக சண்டை போட்டதும் சரி, திவாகரோட போய் சண்டை போட்டதும் சரி, அது தேவையில்லாத இடத்துல வார்த்தைகளை விட்டு சண்டை போட்ட மாதிரி தான் இருந்தது. அண்ட் அதே மாதிரி தான் கெமியும் தேவையில்லாத இடத்துல உள்ள நுழைஞ்சு என்ன ஒரு வார்த்தை சொல்லிட்டீங்களா, அந்த வார்த்தையை வச்சு நான் சண்டை பிடிக்கிறேன் பாருங்கன்னு சொல்லிட்டு வம்புக்கு சண்டைக்கு வரியா அப்படின்னு போன மாதிரி தான் இருந்தது. இப்ப ஹவுஸ்மேட்ஸ் எல்லாருமே வந்துட்டு நாமினேஷன் ப்ராசஸ்க்காக ஒண்ணா உட்கார்ந்திருக்காங்க. இப்போ பிக் பாஸ் என்ன சொல்றாருன்னா, இந்த டீலக்ஸ் ரூம்ல இருக்கவங்களுக்கு வந்து ஒரு சலுகை இருக்கு அப்படின்னு ஒரு விஷயத்தை ரிவீல் பண்றாரு. அந்த சலுகை என்னன்னா, இதுல இருக்கிற 50% ஆஃப் த பீப்பிள் மட்டும் தான் அந்த நாமினேஷன் ப்ராசஸ்க்குள்ளேயே வருவாங்க. சோ உங்களுக்குள்ள வந்து யாராவது ஒரு 3 பேரை நீங்க செலக்ட் பண்ணி சொல்லுங்க. நீங்களே வந்து உங்களுக்குள்ள டிஸ்கஸ் பண்ணி சொல்லுங்க. யார வந்து நாமினேஷனுக்கு அனுப்பலாம் அப்படின்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்றாங்க. சோ இவங்க 3 பேர் மட்டும் நாமினேஷன் ப்ராசஸ்க்கு போவாங்க. ரம்யா சொல்றாங்க, நான் வந்து ஒரு அனாதை, எனக்கு ஒரு குடும்பம் வேணும் அப்படின்னு நினைச்சு தான் நான் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள வந்தேன். சோ நான் போக விரும்பல அப்படின்னு சொல்றாங்க. சுபிக்ஷாவும் சொல்றாங்க, நான் ஒரு மீனவ பெண், இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் டைமா வந்து ஒரு மீனவ பெண் வந்து பிக் பாஸ் வீட்டுக்குள்ள வருது. சோ நான் இன்னும் கொஞ்ச நாள் இருக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி கானா வினோதம் என்ன சொல்றாருன்னா, நான் வந்துட்டு இருக்கணும் இந்த ப்ரோக்ராம்ல. ஏன்னா வந்து நிறைய பேர் கானா சைடுல இருந்து வந்தவங்க ரொம்ப நாள் சஸ்டெயின் ஆகல. அதனால நான் இந்த வீட்ல இன்னும் கொஞ்ச நாள் இருக்கணும் அப்படின்ற மாதிரி கேட்கிறேன். அப்படின்ற மாதிரி அவர் சொல்றாரு. கமருதன் பாத்தீங்கன்னா, நான் வந்து மக்கள் கிட்ட போயிட்டு அவங்க வந்து என்ன டிசர்விங்னு சொன்னாங்கன்னா நான் இருக்கிறேன், எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்ல. அவர் வந்து நான் நாமினேஷன் ப்ராசஸ் போயிட்டு வரேன் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப சூப்பரா ஒரு விஷயத்த சொன்னாரு. டைரக்டர் பிரவீன் காந்தி அவர் என்ன சொன்னார்னா, யங்ஸ்டர்ஸ்க்கு நான் வழி விடுறேன்ப்பா, அதனால யங்ஸ்டர்ஸ் இருக்கிறதுக்காக நான் வெளியில போனாலும் பிரச்சனை இல்லை அப்படிங்கிற மாதிரியான ஒரு சென்டிமெண்டல் விஷயத்த சொன்னாரு. ஆனா இதுவே வந்து அவருக்கு பேக் ஃபயர் ஆகும்ன்றது வந்து பிக் பாஸ் வீட்டை பொறுத்த வரைக்கும் அவருக்கு நிறைய விஷயங்கள் தெரியல. பெண்களை பத்தி பேசுறதா இருக்கட்டும், இல்லனா வந்துட்டு இந்த மாதிரி ஓப்பனா வந்து நான் விட்டு கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னாலும் பிரச்சனை, விட்டு கொடுக்காம இருந்தாலும் வந்து ரொம்ப ஓவர் செல்ஃபிஷா இருக்காங்க அப்படின்னுவாங்க. சோ இந்த பிக் பாஸ் வீடியோ வந்து ஒரு கஷ்டமான வீடு, கொடுத்து போனாலும் நம்மள வந்து எதுக்கும் லாய்க்கு இல்லைன்னு சொல்லிடுவாங்க. சோ அது வந்து அவருக்கு தெரியல. பட் அவர் சொல்லிட்டாரு, இந்த மாதிரி யங்ஸ்டர்ஸ்க்காக வழிவிட்டு நான் வந்து நாமினேஷன் ப்ராசஸ்க்கு போறேன் அப்படின்ட்டு. அரோரா என்ன சொல்லியிருந்தாங்க, நானும் போக விரும்பல அப்படின்னு தான் இனிஷியலா சொல்லியிருந்தாங்க. ஆனா எல்லாம் பேசி முடிச்ச பிறகு அரோரா எழுந்து வந்து என்ன சொல்றாங்கன்னா, ஓகே இவங்களெல்லாம் நான் பார்க்கும்போது நான் வந்து கொஞ்சம் லெஸ் டிசர்விங்கா இருக்கேன், அதனால நான் வந்து நாமினேஷன் ப்ராசஸ் போயிட்டு இந்த வீட்டுக்கு டிசர்விங்கா நானும் இருக்கிறேன் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்தை சொல்றாங்க. சோ நான் நாமினேஷன் ப்ராசஸ்க்குள்ள போறேன்னு சொல்றாங்க. சோ கமருதீன், அரோரா, ரவீன் காந்தி இவங்க 3 பேருமே வந்து அவங்க செல்ஃபா நாமினேட் பண்ணிட்டாங்க, அதாவது நாமினேஷன் ப்ராசஸ்க்குள்ள போறதுக்கு. சோ இவங்க 3 பேருமே வந்து நாமினேஷன் ப்ராசஸ்ல இந்த ஹவுஸ்மேட்ஸ்லாம் வந்து நாமினேட் பண்ணலாம். சோ இந்த நாமினேஷன் ப்ராசஸை பொறுத்த வரைக்கும் மொத்தமா 7 பேர் நாமினேஷன்ல வந்திருக்காங்க. அதுல வியானாக்கு வந்து 3 ஓட்டுகள் வந்திருக்கு. அதுல வந்து அவங்க கியூட் அப்படி இப்படின்னு நிறைய பேர் சொன்னாலும் அவங்களுக்கு வந்து பெருசா இன்வால்வ்மெண்ட் இல்ல அப்படிங்கிற விஷயத்தை வந்து நிறைய பேர் சொல்றாங்க. அண்ட் இவங்க வீட்டுக்கு வந்து ஒண்ணுமே பெருசா பண்ணல அண்ட் யார்கிட்டயுமே வந்து ரொம்ப பேசல அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்தையும் சொல்லி நாமினேட் பண்றாங்க. அடுத்து அப்சரா, அந்த
டிரான்ஸ் உமன் ஒருத்தவங்க என்டர் ஆயிருக்காங்கல்ல, அவங்களுக்கு பாத்தீங்கன்னா 3 votes வந்திருக்கு. அவங்களுக்கும் வந்து இன்வால்வ்மெண்ட் இல்ல, நிறைய பேர் கூட பழக மாட்டேங்கிறாங்க, அவங்க ஒரு சின்ன சர்க்கிள்குள்ளேயே இருக்காங்க அப்படின்ற மாதிரியான விஷயங்களை சொல்லி தான் நாமினேட் பண்ணிருக்காங்க. அடுத்து பிரவீன் காந்தி அவர்களுக்கு 4 ஓட்டுகள் வந்தது. அதுல பாத்தீங்கன்னா மோஸ்ட்லி எல்லாரும் சொன்னது என்னன்னா அவரோட ஐடியாலஜி பிடிக்கல. மோஸ்ட்லி வந்து இந்த பெண்களை பத்தி பேசுற விஷயமா தான் இருக்கும். அவர் என்ன நினைக்கிறாரு, அவரோட மைண்ட் செட் வந்து எங்களோட மேட்ச் ஆக மாட்டேங்குது. அது இல்லாம இளைஞர்களுக்காக வழி விடுறேன், நான் போறேன் அப்படின்னு சொல்றாருன்னா அவர் எதுக்காக பிக் பாஸ் ஷோக்குள்ள வந்திருக்கணும், அவர் வராமலே இருந்திருக்கலாமே அப்படிங்கிற விஷயத்தை சொல்லியும் நாமினேட் பண்ணாங்க. பாத்தீங்கன்னா திவாகர் அவர்களுக்கு 7 ஓட்டுகள் வந்திருந்தது. அவரை பொறுத்த வரைக்கும் ஏகப்பட்ட காரணங்கள் சொல்லியிருந்தாங்க. அதுல முக்கியமான காரணங்கள் வந்து தற்பெருமை, தன்னை பத்தி ரொம்ப பெருமையா பேசிக்கிறாரு. இன்னும் வந்து அந்த கேமோட புரிதல் அவருக்கு அதிகமா இல்ல, தன்னை பத்தியே எப்பவுமே யோசிச்சுட்டு இருக்காரு அப்படிங்கிற விஷயத்தை சொல்லி நாமினேட் பண்ணாங்க. அடுத்து கலையரசன் அவர்களுக்கு 12 ஓட்டுகள் வந்தது. அவருக்கு இன்வால்வ்மெண்ட் இல்ல, இந்த கேமோட புரிதல் இல்ல, யாரு கூடயும் பழக மாட்டேங்கிறாரு அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் தான் வந்துட்டு எல்லாருமே சொன்னாங்க. முக்கியமா சில கண்டஸ்டன்ட்ஸ் திவாகரையும் கலை அவங்க 2 பேரையும் நாமினேட் பண்ணதுக்கான ரீசன் என்ன கொடுத்தாங்கன்னா வந்து இந்த பிக் பாஸ் வீட்டுக்கு வரதுக்கு நிறைய பேர் எவ்வளவோ கனவுகளோட இருக்காங்க, எவ்வளவோ சாதிச்சுட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க வர முடியாம. ஆனா கண்டென்ட்டுக்காக நான் என்னனாலும் செய்வேன் அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் வந்துட்டு ரொம்ப ஈஸியா பிக் பாஸ் வீட்டுக்குள்ள நுழைஞ்சிருக்காங்க. அதுவும் முக்கியமா இந்த கலை அவர்கள்லாம் வந்து தன்னோட மனைவியோட சேர்ந்து அவங்க 2 பேரும் ஓப்பனாவே சொல்லியிருக்காங்க, நாங்க என்ன மாதிரி கண்டென்ட்னாலும் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோ அந்த மாதிரியான ஒரு கண்டென்ட் கிரியேட் பண்ணி இந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ள ஈஸியா நுழைஞ்சிடலான்றதுக்கு வந்து கலை அண்ட் திவாகர் ஒரு எக்ஸாம்பிளா இருக்காங்க. சோ தட் இஸ் நாட் ரைட். அந்த மாதிரி வந்தா அது சரியா இருக்காது அப்படின்ற மாதிரி முக்கியமா ஆதிரை அவர்கள் இந்த பாயிண்ட சொன்னாங்க. இந்த பிக் பாஸ் வீட்டுக்குன்னு வந்துட்டு ஒரு தனி மரியாதை இருக்கு. அதனால இந்த மாதிரி ஆட்கள் வந்து ரொம்ப ஈஸியா பிக் பாஸ் வீட்டுக்குள்ள வரத வந்து நான் வந்து அவமதிக்கிறேன் அந்த மாதிரி சொல்லிட்டு ஆதிரை வந்து நாமினேட் பண்ணாங்க. சோ நாமினேஷன் ப்ராசஸ் முடிஞ்ச கையோட 2 ஹவுஸுக்குமான, அதாவது நார்மல் ஹவுஸ் அண்ட் அந்த சூப்பர் டீலக்ஸ் ஹவுஸ், இந்த 2 ஹவுஸ்க்குமான சக்திகள் என்னென்ன அப்படின்றத பத்தி ரொம்ப விளக்கமா பிக் பாஸ் ரூல் புக்ல விளக்கி இருந்தாரு. சூப்பர் டீலக்ஸ் ஹவுஸ்க்கு வந்து சில சலுகைகள் கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருந்தாரு இல்லையா? சோ அது என்ன அப்படிங்கறது வந்து தெளிவா ஒரு ரூல் புக்ல அமைச்சிருந்தாங்க. சூப்பர் டீலக்ஸ் ஹவுஸை பொறுத்த வரைக்கும் இந்த சூப்பர் டீலக்ஸ் ஹவுஸ்ல இருக்கிற மக்கள் எப்போ எழுந்து வெளியில வராங்களோ அப்போதான் வந்து பிக் பாஸ் சாங்கே வந்து பிளே பண்ணப்படும். அப்படி ஒரு வித்தியாசமான ரூலை இந்த சீசன்ல இன்ட்ரோடியூஸ் பண்றாங்க. அதாவது மற்ற ஹவுஸ்மேட்ஸ் எல்லாம் எப்போ எழுந்தாலும் பரவாயில்ல, ஆனா வந்துட்டு இந்த சூப்பர் டீலக்ஸ் ஹவுஸ்மேட்ஸ் வந்து எப்போ எல்லாரும் எழுந்து வெளியில வராங்களோ அவங்க எப்பனாலும் எழுந்து வெளியில வருவாங்க. அவங்களுக்கு டைம்லாம் கிடையாது. ஜென்ரலா வந்து ஒரு 8 மணிக்கு ஒரு அலாம் அடிக்குமா, அந்த அலாம் படி மற்ற ஹவுஸ்மேட்ஸ் எல்லாம் எந்திரிச்சணுமா. சூப்பர் டீலக்ஸ் ஹவுஸ்ல இருக்கிற ஹவுஸ்மேட்ஸ் வந்து எப்பனாலும் எழுந்து வரலாம், அவங்களுக்கு ரூல்ஸே கிடையாது. ஆனா ஒரு ட்ரிக் இதுல என்ன இருக்குன்னா, இவங்க எழுந்து வெளியில வந்த பிறகுதான் அடுப்பு பத்த வைக்க முடியுமா, ஃப்ரிட்ஜ் திறந்து எதுனாலும் சாப்பிட முடியுமா. சோ சூப்பர் டீலக்ஸ் ஹவுஸ்ல இருக்கிற எல்லா ஹவுஸ்மேட்ஸும் எழுந்து வந்த பிறகுதான் வீடே வந்து இயங்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்தை பிக் பாஸ் சொல்றாரு. இந்த மாதிரியான வித்தியாசமான பவர்ஸ் எல்லாம் சூப்பர் டீலக்ஸ் மக்களுக்கு கொடுக்கப்படுது. இதை பத்தி வந்து அவங்க பெருமையும் படுத்திக்கலாம், அவங்களே நீங்க வந்து பெருமைப்படுத்திட்டு நீங்க வந்து ஃபிளெக்ஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரியும் பிக் பாஸ் சொல்றாரு. அதுவும் இல்லாம சூப்பர் டீலக்ஸ் மக்களுக்கு எந்த ஒரு வேலையுமே கிடையாது, மற்ற ஹவுஸ்மேட்ஸ் தான் பண்ணணும். அண்ட் இவங்களுக்கு ஏதாவது சாப்பிட வேணும்னாலும் மற்ற ஹவுஸ்மேட்ஸ் தான் செஞ்சு தரணும். அண்ட் இவங்களுக்காக செய்யற எந்த ஒரு சாப்பாடையும் டேஸ்ட் பண்ணக்கூடாது. அது சிக்கனா இருந்தாலும் மட்டனா இருந்தாலும் டேஸ்ட் கூட பார்க்காம அவங்களுக்கு செஞ்சு கொடுக்கணும் அப்படின்றதுதான் வந்து சூப்பர் டீலக்ஸ் மக்களுக்கான ஒரு ஸ்பெஷல் பெனிஃபிட். கடைசியா ஒரு விஷயம் வந்து சொல்லப்படுது, உங்களுக்கு கிடைச்ச இந்த இடத்தை தங்கமா பாதுகாத்துக்கோங்க அப்படின்னு சொல்றாங்க. சோ இதுக்கான ட்விஸ்ட் வந்து ஏதாவது இருக்கும் வரப்போற காலங்கள்ல வந்து சொல்லுவாங்க கண்டிப்பா. ஏன்னா இவங்களை மட்டுமே எப்ப பார்த்தாலும் சூப்பர் டீலக்ஸ் ஹவுஸ்லயே வந்தா மற்ற ஹவுஸ்மேட்ஸ்லாம் கடுப்பாகும் இல்லையா? சோ இது வந்து சேஞ்ச் ஆகிறதுக்கு ஃபியூச்சர்ல வாய்ப்பு இருக்கு. ஒரு விஷயம் என்னன்னா ஹவுஸ்மேட்ஸ் இருக்காங்கல்ல, மற்ற ஹவுஸ்மேட்ஸ் இந்த சூப்பர் டீலக்ஸ் ஹவுஸ்ல இல்லாத மற்ற ஹவுஸ்மேட்ஸ் இருக்காங்கல்ல, இந்த ஹவுஸ்மேட்ஸ் மட்டும் தான் கேப்டன் பதவிக்கான டாஸ்க்ல வந்து போட்டியிடவே முடியும். சூப்பர் டீலக்ஸ் மக்களால இந்த கேப்டன் டாஸ்க்கான பதவியில போட்டியிடவே முடியாது. இந்த ஹவுஸ்மேட்ஸ்ல ஒருத்தர் தான் கேப்டன் ஆக முடியும். சோ பதவி மூலமா கிடைக்கிற அந்த நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. சோ வேற எந்த விதத்திலும் நாமினேஷன்ல இருந்து நீங்க தப்பிக்க முடியாது அப்படிங்கிறது தான் விஷயம். சோ இதை கேப்டன் மட்டும்தான் உங்களுக்கு வந்து ஸ்பெஷல் சலுகைகள் வழங்கப்படும் அண்ட் நீங்க நாமினேஷன்ல இருந்து தப்பிக்கலாம். மற்றபடி எந்த காரணத்து கொண்டும் நீங்க நாமினேஷன்ல இருந்து தப்பிக்க முடியாது அப்படிங்கிறது வந்து பிக் பாஸ் தெளிவா சொல்லிடுறாரு. பிக் பாஸ் வீட்ல கொடுக்கப்படுற எல்லா டாஸ்க்குமே வந்து இந்த பிக் பாஸ் ஹவுஸ்மேட்ஸ் தான் விளையாடுவாங்களா. ஆனா அந்த டாஸ்க்குக்கான பலனை அனுபவிப்பாங்களா இல்லையான்றது வந்து இந்த டாஸ்க் தான் முடிவு பண்ணும் அப்படின்ற மாதிரி பிக் பாஸ் சொல்றாரு. ரூம்ல இருக்கிறவங்க வெளியில வந்த பிறகுதான் அடுப்பு ஆன் ஆகும்ன்ற காரணத்தினால அவங்களும் டைமுக்கு எழுந்து வந்தாதான் சாப்பாடு ரெடி ஆகும் அப்படின்ற ஒரு ட்விஸ்ட் இருக்கு. அவங்க இஷ்டத்துக்கு தூங்கிக்கிட்டே இருந்தாங்கன்னா அடுப்பு ஆன் ஆகாது. சோ பேசிக்கலி வந்து அவங்களுக்கு எல்லா பவரும் இருந்தாலும் மற்ற ஹவுஸ்மேட்ஸ் பிரஷர்னால அவங்க வந்து எழுந்துதான் ஆகணும். நீங்க வரைக்கும் கூட தூங்கிக்கலாம், ஆனா ஈவினிங் வரைக்கும் தூங்கினாங்கன்னா அடுப்பு எரியாது. சோ அதனால டீலக்ஸ் ரூம்ல இருக்க மிச்ச ஹவுஸ்மேட்ஸே வந்து அவங்க சண்டையை போட்டு எழுப்பதான் செய்வாங்க. சோ இது மூலமா அங்க சில பிரச்சனைகள் உருவாகும். சோ அந்த ஃபைட் மூலமா சில கண்டென்ட் உருவாகும் அப்படிங்கிறது தான் பிக் பாஸ் பாக்குறாரு. அடுத்து ஒரு டாஸ்க் கொடுக்குறாங்க, இவங்க கிட்ட ஒரு நாளைக்கான சரக்கு தான் இருக்கு அப்படின்ற ஒரு ஸ்டிக்கரை வந்து கண்டஸ்டன்ஸ் மேலாம் ஒட்டணும் அப்படின்னு கொடுக்குறாங்க. இந்த டாஸ்க் பாத்தீங்கன்னா அந்த நாமினேஷன் டாஸ்கோட ரிப்பீட் டாஸ்க் மாதிரி தான் இருந்தது. பிகாஸ் எல்லாருமே வந்து அந்த நாமினேஷன்ல யார் யார் பேரை சொன்னாங்களோ அந்த பேரை தான் திரும்பி சொல்லி அந்த ஸ்டிக்கரை ஒட்டிட்டு இருந்தாங்க. நாமினேஷன்ல 2 பேர் சொல்லுவாங்க, இதுல ஒருத்தர் பேரை சொல்லுவாங்க. சோ அதுல அதிகமான ஸ்டிக்கர் வந்து கலைக்கு கிடைச்சது. அதே நேரத்துக்கு கலைக்கு அதே தான் இன்வால்வ்மெண்ட் இல்ல, இன்னும் புரிதல் இல்ல அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க. அதே மாதிரி பிரவீன் காந்தி அவர்களுக்கு கொடுத்தாங்க. அதாவது இந்த கேமுக்கு இளைஞர்களுக்காக விட்டு கொடுத்துட்டு போறேன்னா அவர் எதுக்கு இந்த கேமுக்கு வரணும் அப்படின்னு நேராவே கேட்டு ஸ்டிக்கரை ஒட்டிட்டு போனாங்க. டாஸ்கோட வந்து இந்த எபிசோட் முடிவடைகிறது. ஒரு நாள் தான் இருந்திருக்காங்க, அதுக்குள்ளேயே வந்து இவங்க கிட்ட ஒரு நாளுக்கான சரக்கு தான் இருக்கு, எல்லாத்தையும் கொட்டி தீர்த்தாங்க அப்படின்னு சொல்றது ரொம்ப கஷ்டமான விஷயம் தான். பட் ஸ்டில் அதோட டாஸ்கா வச்சு
நடத்தி முடிச்சிட்டாங்க. ஸோ போக போக தான் தெரியும் எந்தெந்த கண்டஸ்டன்ட் நம்ம இப்போ வந்து ரொம்ப வேஸ்ட் அப்படின்னு நினைக்கிற ஒரு கண்டஸ்டன்ட் வந்து நாளைக்கு பார்த்தீங்கன்னா நம்மளே வந்து இம்ப்ரெஸ் பண்ற மாதிரி இருக்கலாம். ஸோ ஒவ்வொரு வாரமும் இந்த பிக் பாஸை பொறுத்த வரைக்கும் நம்மளோட இம்ப்ரெஷன் வந்து மாறிட்டே இருக்கும். நம்ம இன்னைக்கு ரொம்ப நல்லவங்கன்னு நினைக்கிறவங்க அடுத்த நாளே இல்ல அடுத்த வாரமே வந்து நமக்கு பிடிக்காதவங்களா கூட மாற வாய்ப்பு இருக்கு. போக போக தான் தெரியும். பார்க்க பார்க்க தான் புரியும். ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த எபிசோடோட உங்களோட கருத்துக்களை பதிவிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சதுன்னா ப்ளீஸ் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். வேற ஒரு வீடியோல திரும்ப மீட் பண்ணலாம். Until then it's bye from Jamima. Take care.